இல்ல தனித்து தனித்து ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படிங்கிறத எடப்பாடி பேசிட்டு இருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக இருக்கவங்கள பார்த்து, உங்கள்ல வந்து பல பேர் அமைச்சராகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? நாளைக்கு அவங்க கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. பாஜக உறுதியா ஆமா, இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா எடப்பாடி வந்து நான் தனித்து தான் ஆட்சி அமைப்பேன்றாரு. ஃபியூச்சர்ல ஒருவேளை இது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, பாஜக அவங்கள தனித்து ஆட்சி அமைக்க விடுமா? இல்லங்க நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க முதல்ல. அந்த மாரி சிந்தனையே நம்ம தமிழ்நாட்டுல வரக்கூடாதுங்க. ம். எடப்பாடியெல்லாம் ஜெயிச்சிரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவரெல்லாம் தோக்கணும்னு நினைங்க. இந்த மாரி இந்த நயினா நாகேந்திரன் அவர் இப்போ நீங்க புதுசா பூஜாக்கான்னு ஒரு கட்சி போனாருன்னா உடனே அவர் என்ன சொல்லுவாரு? என்ன பூஜா? பூஜாக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. அதுக்கு அவர் தலைவர் ஆயிறாரு, மாநில தலைவர். உடனே அவர் என்ன பண்ணுவாரு? நாங்க தான் ஆட்சி அமைப்போம். ம், நாங்க ம். கூட்டணி ஆட்சி எந்த ஒரு எதுவுமே இருக்காதுங்க. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்க. ம். எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்போ அவர் எந்த கட்சியில் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுகிறாங்க. இது இது எதுக்கு? பாவத்தை தான் செய்கிறீங்க. பணம் தான் நிறைய சம்பாரித்து வச்சுருங்களே. நல்ல 4 ஏழை பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது செஞ்சு ஒரு மருத்துவ முகாம் நடத்துங்க, ஒரு கண் அறுவை சிகிச்சை நடத்துங்க, படிக்க வைங்க, ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்க. எல்லாம் கவர்மெண்ட் தான் செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? காசு இருக்கிறோம், பணம் இருக்கிற இந்த சூர்யாங்க மாதிரி ஆள்லாம் 6000 பேர் 10,000 பேர் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்களேன். காசு இருக்கிறவங்கலாம் காசு 200 கோடி இருந்தால் அதை 400 கோடி ஆகணும், 400 கோடியை 800 கோடி ஆகணும். இப்படி நினச்சிக்கிட்டு அலைகிற கட்சிகளுக்கு வந்து எப்படி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் மக்களை தப்பாக வழி நடத்துறீங்க. ஆமாம், நீங்கள் பண்ணுற தவறு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களாம் வரவே மாட்டாங்க, டெபாசிட்டே வாங்காது. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டான். எழுதி வச்சுக்க. பாஜகவை சொல்றீங்களா, அதிமுக ரெண்டையும் தான் சொல்றேன். எடப்பாடி தோக்குறாருங்க இந்த தேர்தலில். இதாங்க எடப்பாடி இந்த இந்த ஏடிஎம்கே ஆட்சி 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு உருவாக்கி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு அவர் செஞ்ச துரோகம் இருக்குல்லங்க, அதுக்கு அவர் வாழும் காலத்திலே அதுக்கான தண்டனை கிடைக்குங்க. அவர் சொந்த ஊர் சொந்த தொகுதி